வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்துட்டு ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி. இன்றைக்கி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கே தஞ்சாவூர் கோவிலுக்கு வரலான்னு பிளான் பண்ணோம். டிக்கெட்ஸ் போட்டும் வந்தாச்சு. இந்த இன்ஜின் தான் எங்களை புல் பண்ணி வந்தது. நேற்று நைட் உழவன் எக்ஸ்பிரஸில் தான் வந்தோம். இப்போது தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்கோம். நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போது கோவில் போயிட்டு நான் கோவிலை வ்ளாக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன், பார்த்துக்கலாம். மக்களே, ரொம்ப நாளாக யோசித்தது இன்றைக்கி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் பிளான் போட்டேன் இங்கே வரணுன்ட்டு. இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி 2026. இன்றைக்கி தான் வந்து சிவன் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. 3.7 மீட்ரு, 11, 12, 13 அடி ஹைட்டு. இவ்வளோ பெரிய சிவன் லிங்கத்தை நான் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. ஆர்கிடெக்சர் பாருங்கள், அப்போவே இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் பற்றி இந்த வீடியோவில் என்னோட ஃபீலிங்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஃபேக்ட்ஸும் நான் சொல்லுவேன். அதுதான் இந்த வீடியோ பேசிக்காக. லோகேஷும் வந்துன்னு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை நீங்கள் எப்படி ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டுறேன். நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் சவுத் இந்தியாவில். திருப்பதி, பெங்களூர், கொச்சி, திருவேண்டரம், சேலம், திண்டுக்கல், சென்னை, எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் இங்கே ட்ரெயின் வசதி இருக்குது. தஞ்சாவூருக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தாலே போதும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வாக், அவ்வளோதான். பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஈஸியாக வந்துடலாம். ஸோ அது சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேக்ட்ஸு இந்த கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். எங்கெல்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், கோபுரம். இது வந்துட்டு விமானம் சொல்லுவாங்க. கோவில் கரெக்டாக கடவுளுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு விமானம்னு சொல்லுவாங்க. அது கோபுரம். கோபுரம் இஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தி டெம்பிள். விமானம் இஸ் தி மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டெம்பிள் இட் செல்ஃப். இங்கே இருக்கிற விமானம் வந்துட்டு உலகத்துலேயே டாலஸ்ட் விமானம்னு சொல்கிறாங்க. 66 மீட்டர் டால். அது வந்துட்டு என்ட்ரன்ஸ். அங்கே தான் நந்தி கூட இருக்குது. இப்போது வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் மழை தெரில. நாங்கள் போய்ட்டு கிளியராக வீடியோ எடுத்து காட்டுறேன். மீதி அப்புறம் பார்க்கலாம். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், ஃபர்ஸ்ட் கோபுரம். அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கோபுரம் நீங்கள் ரைட் சைடுவீங்க. இந்த கோபுரம் வந்த உடனே இதர் லெஃப்ட் ஆர் ரைட்டு எப்படி வேணால் போகலாம். ரைட்டில் போனால் அந்த இடத்துல நடராஜன் அந்த மண்டபம் இருக்குது. அங்கே நாட்டியம், பாட்டு எல்லாம் பாடுறாங்க. மேபி முன்னாடி தேவதாசி எல்லாம் அங்கே நாட்டியம் ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் கட்டினப்போ நானும் தேவதாசி இன்வைட் பண்ணி நாட்டியம்லாம் ஆடி இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. ராஜராஜ சோழா 1 அவர் தான் இந்த கோவில் கட்டினது. இந்த கோவில் கட்டினது வந்துட்டு 1003 ஸ்டார்ட் பண்ணி 1010 7 வருஷத்தில் முடித்தாங்க இந்த கோவில். அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அந்த காலம் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். இப்போது 1000 years மேலேயும் நிற்குதுன்னா நம்ம அது பாராட்டி ஆகணும். இந்த கோவில் அந்தளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்கன்ட்டு. அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா அங்கே வரதா சுவாமி இருப்பாங்க. அது முன்னாடி போய் நான் காட்டுறேன். அப்படியே நீங்கள் வாக் பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு நந்தியோட சிலை ஒன்று வச்சுருக்காங்க. நந்தி சிலையோட பக்கத்துலேயே அப்படியே போயிட்டு நீங்கள் மெயின் அந்த கோவில் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிடலாம். உள்ளே போன அப்புறம் 20 to 25 minutes தான். இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதினால கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அதனாலே 20-25 minutes ஆச்சு. மேபி நீங்கள் அதர் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இருக்காது. ஐ கெஸ் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். தர்ஷன் சிவன் தான். ராஜராஜ சோழா வந்துட்டு சிவனோட பெரிய பக்தன். அதனால அவங்களுக்காக இந்த கோவிலே டெடிகேட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ள சிவனோட இது லிங்கம். நல்ல பெரிய லிங்கம் கூட. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் அவ்வளோ பெருசாக பார்த்ததில்லை. இதுதான் வராக சுவாமியோட டெம்பிள் பிளேஸ். அப்படியே வாக் பண்ணி லெஃப்டில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் டெம்பிள் பற்றி கொஞ்சம் ஃபேக்ட் சொல்லிடுறேன். 1000 years முன்னாடி கட்டினாங்கல்ல, மேலே அந்த இது டூம் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, அந்த டூம் ஷேப் மட்டும் ஒரு சிங்கிள் பீஸ். அது 80 tons. அந்த டைமில் எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கான இது விளக்கம் இப்போ கூட இல்லை யார்கிட்டையும். எப்படியோ சொல்கிறாங்க கொண்டு வந்தாங்கன்ட்டு. பட் வி ஸ்டில் டூ நாட் நோ எக்ஸாக்ட்லி அது எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு.
அதுக்கப்புறம் மேலே கோல்டன் கலரில் ஒரு பாட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குமா உள்ள. ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே டெல்டா ஏரியா, அதனால இங்கே ஃபார்மிங் தான் மெயின். இந்த இடத்துல எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபார்மிங் போயிடக்கூடாது, ஃபார்மிங் இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு அதில் சீட்ஸ் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் எனி ஃப்ளட்ஸ், ரொம்ப ஃப்ளட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டு எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதை இறக்கி நம்ம 1 செகண்ட் ஃபார்மிங் பண்ணி பொழிச்சிக்கலான்ட்டு அந்த ஐடியாவில் வச்சுருக்காங்க. அப்போவே அவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லலாம் நார்மல் சேம்பர்ஸ் ஃபார் அதர் காட்ஸ் குட்டி குட்டியாக. முன்னாடி வந்துட்டு விநாயகர் சுவாமியோட இது வச்சுருக்காங்க, ஷ்ரைன். அங்கே போயிட்டு காட்டுறேன். கரெக்டாக கோவிலுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஷ்ரைன் இங்கே இருக்கும். விநாயகர் கோவிலுன்னு சொல்லலாம். இங்கே தான் இருக்காங்க. நான் உள்ளே போய் வீடியோலாம் எடுக்கல, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன் நான். இதுதான் மெயின் பிஹைண்ட் வியூ, பிரகதீஸ்வரர் டெம்பிள் பின்னாடி. இங்கே ஃபுல்லாக லிங்கம் வச்சுருப்பாங்க. மொத்தமாகவே லிங்கம் தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக அந்த சைடு அது எல்லாமே எல்லாம் அந்த எண்டு வரைக்கும், அதுக்கு பின்னாடியும் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்னாடியும் ஃபுல்லாகவே லிங்கம் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அது எந்த ஐடியாலஜியில் வச்சாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த டைமில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. கிணறு கூட இருக்குங்க, தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரில, எல்லாம் தொங்கி பார்த்துன்னு இருக்காங்க. இதோ இங்கே தமிழில் எழுதி கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சால் ப்ளஸ் இது புரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு படிங்க. எனக்கு தெரியாது, தமிழ் மாதிரி தெரில. தமிழ் தான், பட் ரொம்ப பழைய தமிழ், எக்ஸாக்டாக தெரில எனக்கும். அப்படியே போகலாம். அப்படியே நீங்கள் வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே முருகனோட டெம்பிள் இது. எக்ஸாக்டாக கோவில் உள்ளெல்லாம் காட்ட மாட்டேன், பட் அதுதான் கரெக்டாக. நீங்கள் விநாயகர் டெம்பிள்லேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே சுப்பிரமணியோட டெம்பிள் இருக்கும். முருகன் தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ப்ளஸ் இந்த கோவில் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், நாங்களும் பார்க்கல. அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் போட்டு நான் காட்டுறேன் முன்னாடி. இந்த மொத்தமாகவே லிங்கம் தான் இந்த சைடு. இங்கேருந்து அந்த எண்டு வரையும் ஃபுல்லாகவே லிங்கம் தான் வச்சுருக்காங்க. அங்கே மேலே அந்த கப்பு சொன்னேன்ல, அந்த கப்பு வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி எடுத்துடுவாங்களா. ஏன்னா அந்த சீடோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு 12 இயர்ஸ் தானே. அதனால் 12 இயர்ஸ் ஒன்ஸ் அதை எடுத்து கீழே கொண்டு வந்து அதில் சீடெல்லாம் கீழே கொட்டிட்டு புது சீட்ஸ் வந்துட்டு உள்ளே போட்டு மேலே வைப்பாங்க. அப்போ தான் கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதனால தான் கும்பாபிஷேகம் இங்கே 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க, அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி போட்டதால். அப்போவே அவங்க எவ்வளோ யோசிச்சுருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ யோசனையே இருக்காது. வீடியோவில் பல டீட்டெயில் மிஸ் பண்ணிருப்பேன். நீங்கள் இங்கே கோவில் வந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலெலாம் பார்க்கலாம். ஏன்னா என்னால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்சது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லைக் இந்த நந்தியெல்லாம் பாருங்கள், கோவில் சுற்றி சேவதை இருக்கும். இது காம்பவுண்ட் வால்னு சொல்லலாம், அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருங்க. ஃபுல்லாக சுற்றி அதுக்கு மேலே நந்தி, எல்லா இடத்துல நந்தி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ், இன்ட்ரிகேட்டுன்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி மைன்யூட் டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த ஆர்கிடெக்சர் கூட சொல்கிறேன்,
உள்ள அந்த ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் வந்து தான் நீங்கள் அதை கவனிக்கணும். அந்தளவுக்கு நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா பில்லர்லேயும் ஏதாச்சும் ஒரு ஆர்கிடெக்சர் போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுன்னா கூட பார்க்க நல்லாயிருக்கும். அது நீங்கள் வந்து பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ், செகண்ட் என்ட்ரன்ஸ், தேர்ட் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா நந்தி பார்க்கலாம். நந்திக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா கோவில், சிவன் கோவில். கோவில் விட்டு வெளியே போயிட்டு மார்க்கெட் பார்த்துட்டு பொம்மை லைட்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். டைம் இன்னும் ஆகலை பெருசாக. போனது 6:15 6:20 உள்ளே போனோம். 8 o'clock. சாமி தர்ஷன் பார்க்கறது 20-25 minutes தான் ஆச்சு. பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை, காலியாக இருந்துச்சு, நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது சும்மா சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். டைம் ஒன்றும் அவ்வளோ கன்சியூம் ஆகாது. இதையும் காமிங்க. நாங்கள் 850 ரூபா. இது எவ்வளோ சொன்னீங்க? 1350. இது 850. ரெண்டுமா? ஜோடி தான். அந்த கலையை வச்சு அதெல்லாம் காத்தடிச்சல ஆடும். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் இங்கே தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கோவில் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிடுங்க. சோலா பியூர் வெஜ் ஹோட்டல். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் குட்.